ஹலோ ஃபுட் லவர்ஸ், இன்னைக்கு ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் செம கிறிஸ்பி அண்ட் ஸ்பைசி பன்னீர் 65 எப்படி பண்ணுறது பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பன்னீரை ஸ்மால் கியூப் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஆப்ஷனல் தான், நல்ல கலர் கொடுக்கும், அதுக்காக ஆட் பண்ணுறோம். 1 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பன்னீரோட எல்லா சைடும் மசாலாவுக்கு நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் பன்னீர் பீசஸை ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் அண்ட் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இன்னும் ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபிக்கு மிஸ்டர் காம்லி கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பன்னீர் 65 பிடிக்கும்னா கமெண்ட்டில் ஹாட்னு ட்ரா பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போது எல்லாத்தையுமே பெரட்டி விடுங்க. 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆன உடனே எடுத்து டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சா எக்ஸ்ட்ரா ஆயில் எல்லாமே அப்சர்வ் ஆகிடும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிறிஸ்பி பன்னீர் 65 ரெடி ஆகிடும். வெளியில் சூப்பர் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாக இருக்கும். இதை கெச்சப், மயோனைஸ் இல்லை மின்ட் சட்னி கூட சர்வ் பண்ணினா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெளியில் கிறிஸ்பி உள்ள சாஃப்டாக இருக்கிற சூப்பர் டேஸ்டியான பன்னீர் 65 ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் இப்படி ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபிக்கு மிஸ்டர் காம்லி கிச்சன் சேனலை மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next delicious recipe. Bye.